வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் தனியார் பள்ளி வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் +2 வரை உள்ள மாணவர்கள் அம்பை, கல்லிடகுத்து மற்றும் அதனோட சுற்று வட்டார பகுதியில் உள்ள ஏராளமான மாணவர்கள் அங்கு கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவ மாணவிகளை அழைத்து வர தனியாக பேருந்துகளை ஏற்படுத்தி இருந்தாலும் சற்று தொலைவில் உள்ள பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு உள்ள மக்கள் அவங்க தங்களுடைய குழந்தைகளை அனுப்ப அந்த அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஆட்டோக்கள்ல மாணவிகள் தினமும் பள்ளிக்கு செல்வதாக தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே போல இன்னைக்கு காலையில வழக்கம் போல அந்த விகேஎம் அருகே உள்ள அடையக்கருங்குளம்ங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆட்டோவில் ஒரு 11 குழந்தைகள் பள்ளிக்கு புறப்பட்டு வந்ததாக தெரியப்படுகிறது. அதை அந்த ஆட்டோ அடையக்கருங்குளத்தை இந்த சுந்தருங்கிற ஓட்டி வந்திருக்கிறார். அந்த டிரைவர் விகேபுரத்தை சேர்ந்த சித்திரைநாதன் மகன் பிரதீஷ், வயசு 10 வயசு, 5ஆம் வகுப்பு மாணவன் டிரைவர் பக்கத்துல அமர்ந்திருக்கிறார். மற்ற மாணவர்கள் அந்த ஆட்டோல முன்னும் பின்னுமாக எல்லா பக்கமும் அமர்ந்திருக்கிறார். இந்த அகத்தியர்பட்டியிலிருந்து தனியார் வாகனமான இந்த ஆட்டோ வரும்போது குறுக்கே ஒரு அதாவது நாய் குறுக்கே ஓடியதாகவும் அதனை கண்டு ஒரு ஆட்டோ டிரைவர் சடன் பிரேக் பிடித்ததாகவும் தெரிகிறது. அந்த நிலையில் ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் ஆட்டோ கவுழ்ந்ததாக தெரிகிறது. இதில் டிரைவரின் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த சிறுவன் பிரதீஷ் ஆட்டோவின் அடியில சிக்கிக் கொண்டு பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்திலிருந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிகிறது. அதை தொடர்ந்து அந்த பகுதி மக்களுடைய ஆட்டோவை நிறுத்தி எடுத்து காயமடைந்த மக்களை அந்த குழந்தைகளை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் அறிந்து விகேபுரம் சார்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேரடியாக அங்க உயிரிழந்த மாணவனோட பிரதீஷனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து மற்ற மாணவர்களுடைய இது உடனடியாக மேற்கொண்டு தீவிர சிகிச்சைக்குள்ள ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விகேபுரம் போலீசார் அந்த இது எதற்காக நடந்தது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவாக அந்த பகுதி மக்கள் நம்மிடம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அந்த பக்கத்துல ஓட்டல் கழிவுகள் கொஞ்சம் கொட்டப்படுறாங்க, அதனால பேரிகாட் தேவையில்லாத இடத்துல இருக்கிறதுனால ஓட்டல் கழிவுகள் இருக்கிறதுனால அந்த பன்றி, இந்த நாய் போன்ற மிருகங்கள் மாடு போன்றவை அந்த சாலையோரத்துல அடிக்கடி நடமாடுவதாகவும் இதனால பெரும் இடையூறு இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் நம்ம பேசும்போது இந்த சாலையை விரிவாக்கம் செய்து தந்தால் இந்த மாதிரி விபத்துகள் நடப்பதை பெருமளவு தவிர்க்கலாம் என்றும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார் ராஜேஷ்.